நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, ஏதாவது வேணுமா? சீதா, ஒரு நிமிஷம் வா. ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நீ இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியாது. அத்தனை பேர் இருந்தாலும் என்ன யாரும் காப்பாத்த வரல. நீ தைரியமா வந்து என் உயிரை காப்பாத்திட்ட. ஐ எம் சாரி. இத்தனை நாளா உன் மனசை நோகடிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இப்படி எல்லாம் நான் சொல்லணும் தானே நீ நாடகமானது. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்திட்டா எல்லாரும் உன்னை தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன், உன்னை என் மனைவியா ஏத்துப்பேன். அதுதானே நீ நினைச்ச? இல்லங்க, நான் அப்படிலாம். வாய மூடு. நீ என்ன நாடகமானாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ சொல்ற எதையும் நான் கேட்க கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? குக்கரை வெடிக்க வச்சு நீ எங்க அம்மா உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தின, அதுக்காக தான். எனக்கு எங்க அம்மாவை விட ஏன் உயிர் பெருசு இல்ல. ஏன் உயிரை காப்பாத்துறேங்கிறதுக்காக என் அம்மா உயிருக்கு நீ ஆபத்து ஏற்படுத்தினது நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் வாழ்றதே எங்க அம்மாவுக்காக தான். நீ வரலனா என்ன ஆயிருக்கும்? அந்த பாம்பு கடிச்சு செத்து இருப்பேன், அவ்வளவுதானே. உன் முகத்தை தினமும் பாக்குறத விட சாகிறது எவ்வளவோ மேலு. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க என் புருஷன். ஷட் அப். மறுபடியும் மறுபடியும் நீங்க என் புருஷன், நான் உங்க வைஃப்னு சொல்லி என் கோவத்தை கிளறாத. ஒரு தடவை இல்ல 10 தடவை நீ என் உயிரை காப்பாத்தினாலும் உன் விஷயத்துல என் மனசு இறங்காது. நீ ஆசையை வளர்த்துக்காத. மைண்ட் இட். போ. தேவராஜ், இந்த வேலையெல்லாம் நீதான் பண்ணணுமாடா? அண்ணே, நான் ஒரு கலைஞன். எனக்கு தான் ஒரு விஷயத்தை அழகா பார்க்க தெரியும். அதனாலதான்
இந்த வீட்டு வேலையெல்லாம் நாமளே பண்ணலாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைக்காரங்க எல்லாரையும் அதான் துரத்தியும் விட்டேன். சித்தப்பா, ஏன் சித்தப்பா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பண்றேன் சித்தப்பா, நீங்க விடுங்க. நீங்க எங்கேயாவது ஓரமா போய் உட்காந்து கவிதை எழுதுங்க. டேய், என்னடா இது? நீயே என்ன கவிதை எழுத சொல்றியா? ஆமா, கவிதை தான் எழுதணும். ஆனா அந்த கவிதையை மட்டும் யார்கிட்டயுமே சொல்லிடக்கூடாது. அடிச்சேன்னா கொடுங்கண்ணா, கொடுங்க. பிரியா, என்ன இது? பூ அலங்காரம் பண்ணாம போன கையில வச்சுட்டு நோண்டிட்டு இருக்க? 24 மணி நேரமும் இந்த செல்லிய கையில வச்சுட்டு. அம்மா இன்னும் வரல, அதான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு யோசனையில இருக்கேன். உங்க அம்மா சீக்கிரமா வந்து இங்க பண்ண போற வேலை எதுவுமே இல்ல. நிதானமா வரட்டும். முதல்ல நீ உன் வேலைய பாரு. சீதா, இந்த அலங்காரம் சீக்கிரமா முடிஞ்சிடும்ல? சரி, எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. டேய், சட்டு புட்டுன்னு முடிடா, 1000 வேலை இருக்குல்ல. இருங்கண்ணே, வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? ராம், டேய் ராம், நீ எங்கடா கிளம்பிட்ட? இன்னைக்கு ஒரு நாளாவது கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அண்ணே, இன்னைக்கு வீட்ல பூஜை இருக்குண்ணே. நல்லா ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு நாளாவது பிசினஸ்லாம் மறந்துட்டு இங்க இருக்கலாம்ல. எங்க வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அவர் செய்யற வேலையை பார்த்தா தெரியலையா மாமா உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு? டேய், வா, வா. அத பிரியா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க போய் அவளை பாருங்க ஃபர்ஸ்ட். சரிங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களாப்பா? சரி வாங்க. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. போலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, கல்பனா எங்க? ரூம்ல இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் உங்க வேலையை கவனிங்க. நான் கல்பனாவை பார்த்துட்டு வரேன். சீதா, உனக்கு வேற ஏதாவது வேணுமாமா? மங்காவை கொண்டு வர சொல்லட்டுமா? இல்ல அத்தை, எல்லாம் இருக்கு. அப்படியா? சரி, நான் கல்பனா எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. வணக்கம். அம்மா, பிரியா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு எப்பவுமே உன் ஞாபகம் தான். பானுமதி, உன் பொண்ணுங்களை பத்தி நீ யோசனை பண்ணவே வேண்டாம். ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் எங்க வீட்டு பொண்ணுங்க. அது நிஜம்தான். உங்களை மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு ஏன் மக புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன சித்ரா தேவிமா, நல்லா இருக்கீங்களா? அதை விடுங்க, நீங்க எப்பவுமே நல்லாதான் இருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டே நல்லா இருக்கியான்னு கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல பானுமதி. சீதா, சீக்கிரமா பூஜைக்கு ரெடி பண்ணு. வாமா பானுமதி. வணக்கம்மா. நீயும் பூஜை அலங்காரத்துல பங்கெடுத்துக்கலாம்ல? அத்தை, அவங்க இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்கள வேலை வாங்குறது அவ்வளவு நல்லா இருக்காது. பிரியா, உங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போய் ஜூஸ் குடுத்துட்டு கூட்டிட்டு வாமா. சித்ரா, எப்படிமா இருக்கீங்க? இந்த ரெட்டை விட சங்கிலியும் உங்களுக்கு அவ்வளவு எடுப்பா இருக்கு. ரொம்ப ஜோரா இருக்கு. ஆமா, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்.
யார் நம்புறது? ஒருவேளை பிளாக்மெயில் பண்றவனா இருக்குமோ? மறுபடியும் வேற வேற நம்பர்ல இருந்து கால் வருதே. என்னன்னு கேட்டுருவோம். ஹலோ, என்னது? மறுபடியும் பணம் கொடுக்கணுமா? இங்க பாருங்க, என்னால கொடுக்க முடியாது. ப்ளீஸ் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போன தடவை பணம் கொடுக்கறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? திரும்பவும் என்னால பணத்தை. ஹலோ ஹலோ ஹலோ, ஐயோ, மறுபடியும் டார்ச்சர் பண்றானே. இப்ப பணத்துக்கு எங்க போறது? அடுத்த நம்பருக்கு டயல் பண்ணலாம். லாஸ்ட் வந்த நம்பருக்கு டயல் பண்ணலாம். ப்ளீஸ் பிக்கப் 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 பிக்கப். என்னது, வந்த எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. இது பெரிய நெட்வொர்க்கா இருக்குமோ? ஐயோ மை காட், தினேஷ். அக்கா. அம்மோ, எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன்க்கா. இந்த அக்காவை பார்க்க வரணும்னு இப்பதான் தோணுச்சா உனக்கு? இல்லக்கா, என்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு யாருமே இல்லல்ல, அதான் வரல. ஓ அப்படியா? ஆமாக்கா. ஆமா, இப்பெல்லாம் நீ எங்க வீட்டுக்கு போறியா இல்லையா? இல்லக்கா, ஏன்? நீ அங்க இல்லாம எனக்கு போறதுக்கே பிடிக்கலக்கா. நீ அங்க இருந்த வரைக்கும் எப்பவுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஆனா இப்போ அங்க போறதுக்கே கஷ்டமா இருக்குக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மு. அங்க சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ அவங்க கூட இருந்தா அவங்களுக்கும் உதவியா இருக்கும் இல்லையா? இனிமே நீ அவங்க கூட இருக்கணும், சரியா? வந்த உடனே அவகிட்ட போட்டு கொடுங்க. வருவேல்ல, வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ உன்னை வச்சுக்கிறேன். பிரியா பிரியா பிரியா, ஏய் வா, இங்க வா. இவ்ளோ பெரிய வீட்ல இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்றாங்க, ஒரு வெள்ளி குத்து விளக்கு கூட இல்ல. அதெல்லாம் இருக்குமா, எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சிருக்காங்க. அதை இன்னும் எடுத்துட்டு வரல. நானே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீதா, பூஜையில வைக்கிறதுக்கு நகையெல்லாம் வேணும். மேல வா, என் ரூம்ல இருக்கு, எடுத்து தரேன். வாமா. பிரியா, அத்தை வேலை ஏதாவது கொடுப்பாங்க, கூட மாட போய் ஹெல்ப் பண்ணுமா? தேவையில்லை. இன்னைக்கு சீதா தான் பூஜை பண்ணுவான்னு முடிவாயிருக்கு. இவ மட்டும் வந்தா போதும். வா சீதா. பிரியா வாடி. ஏய், அந்த அம்மா அப்படி சொன்னா நீ சும்மா இருந்துருவியா? போய் சீதாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? அம்மா, அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா போறது? அங்க போய் மறுபடியும் அவமானப்படுறதுக்கா? அவமானத்தை பார்த்தா இந்த வீட்டை ஏதாவது ஒரு மூலையில உட்கார வேண்டியதுதான். போய் பார்த்தா தானே அங்க எவ்வளவு நகை இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். அம்மா, ஏய் போடி, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? போ. ஏய் போ. ஐயோ போ.
எதுக்காக இங்க வந்த? இல்ல சீதா ஒருத்தையே கஷ்டப்படுவாளேன்னு நானும் வந்தேன். அதுவும் இல்லாம நானும் இந்த வீட்டு மருமக தானே, அதுக்காக தான் வேலை செய்யலாமேன்னு வந்தேன். அப்படி நீ வேலை செய்யணும்னு நினைச்சினா பூஜை ரூம்ல நிறைய வேலை இருக்கு, அங்க போய் பாரு. போ போன்னு சொல்றல. சீதா, இங்க வா. வா. எப்படியா? என்னடி? போமா, உன் பேச்ச கேட்டு போய் அவமானப்பட்டதுதான் மிச்சம். விடுறி, அவமானம் என்ன புதுசா? எவ்வளவு பணம் இருக்கு என்னன்னு பாத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமா. நான் மட்டும் போக மாட்டேன்னா சொன்னேன், அந்த சித்ரா தேவி தான் விட மாட்டேன்றா. நான் என்னமோ பெரிய திருடி மாதிரி என்ன போன்னு சொல்றா. சீதா, வருஷம் இந்த நகையத்தான் மகாலட்சுமிக்கு போடுறது வழக்கம். இத பத்திரமா எடுத்துட்டு போய் அம்மனுக்கு சாத்து. இத பாருடி. சீதா, அந்த லாக்கரை நான் சரியா லாக் பண்ணணும் இல்லையானு டவுட்டா இருக்கு. நீ இந்த நகைங்களை கீழே எடுத்துட்டு போ, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். அந்த சீதா வரா. எப்படியா? இங்க பாரு, போய் அவகிட்ட கேளு இன்னும் எவ்வளவு இருக்குன்னு. போ. சீதா, தட்டுல என்னது இது? இவ்ளோ நகை இருக்கு. சாமிக்கு போடுற நகைங்கக்கா, அத்தை கொடுத்தாங்க. இன்னும் உள்ள எவ்வளவு நகை வச்சிருக்காங்க? தெரியலக்கா, நான் அதை கவனிக்கல. இங்க ஐயோ சீதா, நீ நிஜமாவே கிரேட் சீதா. இவ்ளோ நகையும் கையில வச்சிட்டு இருக்க அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்கே. அக்கா, இது சாமிக்கு போடுற நகைங்கக்கா. இது இல்லனா இன்னைக்கு பூஜையே நடக்காதுக்கா. இல்ல அப்படின்னு அத்தை சொன்னாங்க. நான் இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். பிரியோ, இங்க வா. கல்லுள்ளி மங்கி என்னமா பேசிட்டு போற பாத்தியா? நீயும் இருக்கியே. இப்ப என்னமா பண்றது? பிரியா, இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பூஜையில பிரச்சனை பண்ணி சீதா மேல பழிய போடுறோம். எப்படிமா? உனக்கு மூளையே மூலமா? அது சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ முதல்ல நான் சொன்னபடி நான் செய்யறேன். சரியா? சரி, நான் இப்படி போறேன். இப்படி போறேன். உள்ள போமா. இப்படி போ.